அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் வந்து நல்ல விஷயங்களை பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம். சரிங்களா? நல்ல விஷயங்களை பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம். எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பேசணும் அதை பற்றி அப்படிங்கிறது தான். விஜய் காவேரி இன்னி ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து இன்னி கிளம்பலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. காவேரி கூட்டிகிட்டு வாக்கிங் ஃபார்ம் ஹவுஸ்லேயே வந்து வாக்கிங் போகிறாரு. அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. காவேரி வந்து உக்காந்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து விஜய் வந்து பேசுகிறாரு. எல்லாமே வந்து இந்த மாதிரி டைமில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், காவேரி உடம்பு நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கேர் எடுத்து பேசுகிறாரு. யூடியூப்பில் நான் வந்து இதில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நெட்டில் பார்த்தேன் அப்படின்னு அவ்வளோ அழகாக வந்து காலெல்லாம் பிடிச்சி விட்றாரு. அவ்வளோ அழகாக வந்து சொல்கிறாரு, நீ இங்கேயே இருந்துரு, நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருந்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ காவேரி வந்து அந்த மாதிரி விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சரிங்களா? பேசிட்டு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அது இன்றைக்கி நான் ஆல் கேட்டகிரியை வந்து கவர் பண்ணாங்க அப்படிங்கிறதான். பசுபதி அவங்கள வந்து காட்டுறாங்க. அன்பு வராரு. அதாவது அஜயும் அன்பும் வந்து பேசி வராங்க. அதெல்லாம் நான் செய்ய முடியாது, விஜயை பற்றி அன்புக்கு தெரியும் இல்லையா, அதனால் வந்து அவர் நான்லாம் பண்ண மாட்டேன், இப்போ நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. நீங்களாம் மாட்டிக்க மாட்டீங்க, நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் விஜய் வந்து ஒரு வழி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அந்த இடத்துல வந்து நம்ம வெண்ணிலா வந்து கொலை பண்ணுறதுக்கு, ஆக்சிடெண்ட் பண்ணுறதுக்கு விஜய் தான் சொன்னார். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மற்றது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பசுபதி சொல்லும்போது சரி அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றாரு நம்மளோட அன்பு. அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரதாவை காட்டுறாங்க. சாரதா பேசுனது இரிட்டேட்டிங்காக இருந்ததுங்க இன்றைக்கி. எனக்கு உண்மையாகவே ஐயோன்னு இருந்தது. மாமி அதாவது காவேரி வீட்டில் காட்டுறாங்க. அவள் தனியாக போயிருக்காளே எக்ஸிபிஷனுக்கு, என்ன பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அப்போ கங்கா சொல்கிறாங்க, அவளே பார்த்துப்பாம்மா, அவளை பற்றி நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லடி, தனியாக போய் என்ன பண்ணுவா, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீ பயப்படாதம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா சாந்தி இருக்காங்க இல்லையா, குமரனோட அம்மா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நீ ஏன் கவலைப்பட்டுருக்க, இப்போ நீ இந்த வீடு என்ன ஒரு புலத்தாச்சி இருக்கிற வீடு மாதிரியா இருக்குது, நீங்கள் படுற நீங்கள் கவலைப்படுறதுன்னு பார்த்தாம கங்காவையும் சேர்த்து கவலைப்படுத்திகிட்டு இருக்கீங்க. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், நான் இவ்வளோ கொடைக்கானல் கூப்பிட்டு போகிறேன், அதை நீங்கள் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு சொல்லுங்கள், அப்போ வந்து அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சாந்தி. அப்போ வந்து குமரன் சொல்கிறாரு, என்னம்மா பேசிகிட்டு இருக்க, எனக்கும் பொறுப்பு இருக்கு இல்லையா, நான்லாம் எங்கேயும் வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன், நீ வந்து தேவைலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து சாந்தி வந்து என்ன சொல்கிறாங்க, என்னடா நீ சொல்லிக்கிட்டு இருக்க, வந்து இப்படி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அவள் குழந்தை எப்படி நல்லபடியாக பிறக்கும், அதுக்கு தான் கொடைக்கானல் கூப்பிட்டு போகலான்னு சொல்கிறேன், நீயும் கிளம்பு, அவங்க பிரச்சனையெல்லாம் காவேரி பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அப்புறம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது பேசிகிட்டு இருக்கும்போதே மாமி வந்துடுறாங்க. சொன்னார் மாமி வந்துன்னு பயங்கரமாக கோவத்தோடு வராங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லும்போது, ப்ரெஸ் மீடியா காவேரி எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அவள் அப்போலாம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக எக்ஸிபிஷனுக்கு போயிருக்கா அப்படின்னு குமரன் சொல்லும்போது, எல்லா பிரச்சனையும் எவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு, நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லலை, சொல்லாமல் இருந்துட்டு இப்போ வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பாட்டுக்கு கேஷுவலாக நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாமி வந்து சொல்லுவாங்க. அப்போ குமரன் வந்து சொல்வார், இதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மாமி, நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது, எப்படி பெருசாக எடுத்துக்காமல் இருக்க முடியும், ஊரே வந்து கேட்குது, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி குமரன்ட்ட வந்து கேட்கும்போது, அதுக்கெலாம் நான் பதில் சொல்கிறேன் மாமி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு.
சொல்லும்போது அப்போ வந்து மாமி சொல்கிறாங்க, இப்போவே காவேரி வர சொல்லுங்க, தலை காட்ட முடியல, என்னால் தலை காட்ட முடியல, அவள் எப்படி போனா ப்ரெஸ் மீடியாவை இது பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக மாமி வந்து பேசுகிறாங்க. பேசும்போது வந்து குமரனோட அம்மாவும் அவங்களும் சேர்ந்து நானாக தான் சொன்னேன், இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், ஆனால் இவங்க கேட்கவே மாட்றாங்க. நீ குமரனும் கங்காவையும் நான் வந்து ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்னமோ பண்ணுங்கள். அதாவது நர்மதா வயசுக்கு வந்தப்போ அப்படி தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன், பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு இந்த வீட்டில். இப்போயும் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்போ பாட்டியும் சாரதாவும் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஒன்றும் இல்லை, பிரச்சனை ஓயாது, உன் மகக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அவள் காவேரி வந்து அவன் கட்டின தாலியை கழுத்துலேயே வச்சிட்ருக்கா, அப்போ அது வர அவன் வந்து அவளை தேடி வரதான் செய்வான். நீ வந்து தாலியை கழட்டி அவன்கிட்ட கொடுத்துடணும், இல்லைன்னா அவங்க கூட போகணும் வாழ்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வெட்டணும் துண்டு அதாவது சாந்தி குமரனோட அம்மா வந்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாரதா சொல்கிறாங்க, அவனோட வாழ்கிறதெல்லாம் பேச்சே இல்லை, வாழ்கிறதுக்கு பேச்சே இல்லை, இன்னொருத்தைய கூட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கான், வாழ்கிறதுக்கு பேச்சே கிடையாது, ஒன்லி வீச்சு தான், டைவர்ஸு அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்லும் போது எனக்கு அப்படியே செம்ம காண்டு கடுப்பாக இருந்ததுங்க. எல்லாம் ஒரு பார்த்தா தாயான்ற மாதிரி தான் இருந்தது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவனோடலாம் இன்னெல்லாம் காவேரி வாழ்கிறதுக்கு அனுப்புகிற மாதிரி ஐடியாவே கிடையாது, நான் அனுப்ப மாட்டேன், டைவர்ஸ் தான், காவேரி வரட்டும், அதுக்கு ரெடி பண்ணி நம்ம டைவர்ஸ் கொடுத்துடலாம், விவாகரத்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து விஜய் காவேரி பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி என்ன சொல்கிறாங்க, உங்கள் கூட இருந்த இந்த டைம் வந்து என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத டைமு, அவ்வளோ ஒரு நல்ல மெமரி எனக்கு கொடுத்துருக்கீங்க, அவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நீங்கள் வந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க, இதுவே எனக்கு நான் லைஃப் லாங் நான் செரிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி எமோஷ்னலாக வந்து விஜய்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகான ஸ்டோரியாக இருந்தது அது வந்து பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி போயிட்டுருக்குற டைமில் இந்த சாரதா வந்து டைவர்ஸ் தான், தாலியை கழட்டி கொடுக்குறது தான் வழி, எங்களுக்கு இனிமேல் வேறு வழியே இல்லைன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி இருக்குது. கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தோடனே பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா சாந்தி இங்கேயே இருந்தாங்க அப்படின்னா அப்பப்போ வந்து இந்த தாலி கயிறை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க, சரிங்களா, தாலியை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ சாரதா வந்து டைவர்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி போவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது காவேரிக்கிட்ட வந்து இது ஓப்பனாக சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அப்போ காவேரி வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க, ஓப்பனாக வந்து சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு காவேரி வந்து சொல்ல மாட்டாங்க அவங்க அம்மாக்கிட்ட. அதான் விஜய் வந்து வில்லன் கேங்கால் பாதிக்கப்படும் போது, அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் போய் அரெஸ்ட் ஆகும்போது தான் வந்து அவர் நேரடியாக வந்து காவேரி வந்து விஜயை பார்த்து பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவங்க அம்மாவுக்கு தெரிகிற மாதிரி, சாரதாவுக்கு தெரிகிற மாதிரி வந்து பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு சூப்பராக வந்து மகாநதி கொண்டு போயிட்டுருக்காங்க. மகாநதி கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் அப்கமிங்லேயும் ஃபைட்டாக செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நாளைக்கு எபிசோடுமே பாருங்களேன், அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க. நாளைக்கும் கண்டிப்பாக நம்மளோட காவேரி, பசுபதி இவங்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து காவேரியை பற்றி பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், சரிங்களா. எல்லாத்தையுமே வந்து அதாவது ப்ரொமோலேயே வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நியூ ப்ரொமோ இன்றைக்கி வருமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வருமா அப்படின்னா வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வந்தால் செம்மையாக இருக்கும். என்ன மக்களே சொல்கிறீங்க? கண்டிப்பாக செம்மையாக தான் இருக்கும். வந்தால்
பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரான விஷயங்கள்லாம் மகாநதியில் நடந்துகிட்ருக்கு. ஒன்றே ஒன்று, இந்த சாரதா பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வேறு வழியே இல்லை. அதை நம்ம வந்து சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான். பார்ப்போம் சரிங்களா மக்களே. கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா. செம்மங்க வீடியோ இருக்குங்க அடுத்து.